வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. திஸ் இஸ் யோகேஷ். இந்த லெசன் நீங்க என்ன கத்துப்பீங்கன்னா, எப்படி ஒரு சார்ட் அனலைஸ் பண்றது? நான் நெறைய விஷயம் கத்துக்கணும் ப்ரோ. இந்த ட்ரெண்ட் லைன் வரையுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், கேண்டில்ஸ் இருக்கு, பேட்டர்ன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபிபனாச்சி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட் அனலைஸ் பண்றது? எப்படி வந்து கொஞ்சம் அடுத்த மூவ் ஃபைண்ட் பண்றது? இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் வச்ச மட்டும் எப்படி ப்ரோ பண்றது கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ட்ட ஃபுல்லா ஜூம் அவுட் பண்றேங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துருங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணுங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ ஃபர்ஸ்ட்டு பிளாட் பண்ணுங்க. ஸோ நான் மந்த்லி எடுத்துட்டேன்னா, மந்த்லில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் நல்லாவே தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு என்னது இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட்டு, இந்த தடவ ஒரு சப்போர்ட்டு. சும்மா போடுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி வைங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம், இந்த பாக்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சப்போர்ட். சூப்பரான சப்போர்ட். ஓகே. இதுவரைக்கும் வரைஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாலாம் மறந்துருங்க. ஏன்னா, நீங்க பேசிக் தானே பண்றீங்க. அதனால மத்ததுக்கு போ தேவல்ல. அப்படியே வீக்லி ஷிஃப்ட் ஆவுங்க. வீக்லில என்ன பண்ணணும்? ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹியர். ஓகே. ஸோ வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஓகே. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட். ஏன்னா இதுக்கு மேல தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் இல்லையே. ஆல் டைம் ஹை இருக்கு. இது சப்போர்ட். ஓகே டன். அடுத்தது என்ன 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 சப்போர்ட் எங்க இருக்கு? அடுத்து இத பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த தடவ இந்த சப்போர்ட்ல வந்து விழும். ஓகேயா? ஓகே. ஓகே, ஓகே. அடுத்த சப்போர்ட் எங்க? அதான் பிரேக் ஆச்சுன்னா இங்க. இப்ப இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா, ஓவர் ஹியர் இந்த இடத்துல. ஓகே. ரெசிஸ்டன்ஸ் இருந்தா நம்ம ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் தான் ஆல் டைம்ல இல்லையே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நீங்க இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. மேபி இன்னொரு பேர் நான் வந்து அனலைஸ் பண்ணிருவேன். இப்ப இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ட்ரெண்ட் லைன்ஸ் ஆட் பண்ணணும். மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஹேவ் அ லுக். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே. நல்ல ஒரு அப் 3 டச் இருக்கணும் சொன்ன மாரி. 1 அண்ட் தென் 2 ஓவர் ஹியர் அண்ட் தென் 3. ஓகே. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இத பிரேக் அவுட் ஆனா தான் செல் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ட்ரா லைக் திஸ் இட் வில் பி எ சேனல். சேனலுக்குள்ள சூப்பரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு அப் டவுன், அப் டவுன், அப் டவுன் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே. ஃபைன். இப்ப இது கூட நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம்? இங்க பேட்டர்ன்ஸ் இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணலாம். இப்ப அப்படியே டேக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன். இதுல ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது தெரியுமான்னு பார்க்கணும். இப்ப இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நீங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே. ஓவர் ஹியர். ட்ரையாங்கிள் இந்த இடத்துல ஃபிளாக் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? ஃபிளாக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் யாஹ்! ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அகைன் டவுன் ஆயிருக்கு. இப்போ 4 ஹவர்ல போறேன். ஓகே. எப்படி வந்து ட்ரேஸ் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஓகே. இந்த இடத்துலயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். அதனால அப் ட்ரெண்ட்றதுனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, H4ல போறீங்க. போயிட்டு இங்கேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றீங்க. ஸோ இங்க தான் வந்து என்ன இருக்கு? போட்டே இருக்கு. இத உடைச்சா தான் செல் ஆகணும். அதேமாரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்க தான் இருக்கு. ஹெவியான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அப்ப இங்க போக சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் குடுத்தா நீங்க எங்க வேணா பை பண்ணலாம். இப்ப இத பிரேக் பண்ணா தான் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணா தான் என்ன ஆகும்? மார்க்கெட் இதுல ஃபாலோ ஆகும். ஓகே. இப்போ உங்ககிட்ட என்னென்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு? மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம்ல பார்க்குறீங்க. மார்க்கெட் பைல போயிட்டுருக்கு. வீக்லியும் பார்க்குறீங்க. மார்க்கெட் பை. ட்ரெண்ட் லைன் சூப்பரா ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. அதேமாரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. ஓகே. ஃபைன். இப்ப உங்களுக்கு 2 வழி இருக்குது. இதே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா மேல போயிடாதுல்ல. சொன்ன மாரி. இப்படி ஸ்ட்ரெய்ட்டா போயிடாதுல்ல. இன்கேஸ் உங்களுக்கு ரீட்ரேஸ்மென்ட் இப்படி கிடைச்சா, உங்க பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம்? இப்படி கீழ வந்துட்டு இப்படி போலாம். இந்த மாரி போடலாம். ஆர் எல்ஸ் இங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா இந்த வரைக்கும் போலாம் அப்படின்னு. ஸோ நீங்க ரீட்ரேஸ்மென்ட் வெயிட் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா மார்க்கெட் எடுத்தோனே ஸ்ட்ரெய்ட்டா மேல போயிடாது சொன்ன மாரி. ஓகே. அப்ப ரீட்ரேஸ்மென்ட்ல இந்த இடத்துல நீங்க என்ன ஆட் பண்ணலாம்? ஃபிபனாச்சி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ல இருந்து இந்த இது வரைக்கும் ட்ராப் பண்ணீங்கன்னா 0.5, 0.618. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள வந்து வந்துருச்சுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பை எடுக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் பை எடுத்தீங்கன்னா, மார்க்கெட் இப்படி போலாம். அதேமாரி ஃபிபனாச்சி டார்கெட்டும் ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். இங்க இருந்து மார்க்கெட் நீங்க பை பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்ல உங்களுக்கு பிளேஸ்மென்ட் பண்ற மாரி போதுன்னா, அப்படியே இந்த சார்ட்ட ரிவர்ஸ்ல போடுங்க. இட் வில் ஷோ யூ த டார்கெட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ பார்த்தீங்களா, ஒரு டார்கெட்டா இருக்கு. கரெக்ட்டா ரெசிஸ்டன்ட் ஒரு டார்கெட்டா இருக்கு பாருங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணிக்கலாம். இந்த தடவ டார்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படியே புக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் இப்படி தான் இருக்கும். பட் இதெல்லாம் நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இப்ப நான் நெனச்சாலே இதெல்லாம் பார்த்தாலே எனக்கே ஒரு மாரி சிரிப்பு வருது. பட் ஆஸ் ஐ செட் இட்ஸ் ஆல் ப்ராபர்ட்டி வெரி லோ. இத நீங்க பேசிக்கா கத்துக்குங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்ஸ் ஃபைண்ட் பண்ண பாருங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு. பாருங்க என்ன பேட்டர்ன் இருக்கு? இங்க பார்த்தீங்களா? இங்க ஒரு ஃபிளாக் ஒண்ணு இருக்கு. குட்டியான ஒரு ஃபிளாக் இருக்காப்ல. தெரியுதா? ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் யூ வில் லேர்ன். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்க. தென் வந்து கான்செப்ட் ஷிஃப்ட் ஆகுங்க. லைக் வந்து அடுத்து நம்ம அட்வான்ஸா நம்ம வந்து லைட் வேவ் தியரி குடுத்துருக்கோம். லைட் வேவ் தியரி. மிச்சது ஐசிடி, எஸ்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் ட்ரை டூ டூ இட் ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த இது நம்ம போ தேவல்ல. நான் சொல்லிக் குடுத்தத நீங்க வச்சு பண்ணாலே போதும் கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பேசிக்கா இது மட்டுமே போதும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல பெருசா நீங்க மைண்ட்ல போட்டு கொலாப்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. லைட் வேவ் தியரி கத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மணி மேனேஜ்மென்ட் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம சைட் லான்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே.
அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளான அனலைஸா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அழகா இங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்க போயிடுவாப்ல. ஓகே. ஸோ இந்த இடம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அழகா டார்கெட்ஸ். ஸோ அதேமாரி 1 ஹவர் சார்ட் மேக்ஸிமம் இதுக்கு கீழலாம் போக பார்க்காதீங்க. 15 மினிட்ஸ்லாம் வந்து லோ டைம் ஃப்ரேம்ல ப்ராபபிலிட்டி கம்மி. 1 ஹவரே வச்சுக்கங்க. 1 ஹவர், 4 ஹவர், டெய்லி, வீக்லி. ஓகே. இத மட்டும் சூஸ் பண்ணிங்க. உங்க அனலைஸ் எப்படி இருக்கணும்? நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அனலைஸ் எப்படி பண்ணி காமிச்சேன். மந்த்லிலேருந்து பண்ணேன் பார்த்தீங்களா? அந்த மாரி பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு மந்த்லி எடுத்தோம். கன்க்ளூஷன் பார்க்கலாம். மந்த்லி எடுத்தோம். அப் ட்ரெண்ட்ல இருக்குதா? ஓகே. அடுத்தது வீக்லி எடுத்தோம். அப் ட்ரெண்ட். டெய்லி வந்தோமா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சோம். மந்த்லி வரைஞ்சோம். வீக்லியும் வரைஞ்சோம். அடுத்தது சேனலு பேட்டர்ன் எதாவது கிடைக்குதா தேடணுமா? ஓகே. அடுத்த மூவ் என்ன ஆகும்? அப்படின்ற மாரி ஃபைண்ட் பண்ணுமா? அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குது? அத ஃபைண்ட் பண்ணுமா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ சொல்றது ஈஸி தான். பட் செய்றது ரொம்ப கஷ்டம். பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும். நீங்க மோர் ஃபெயில் பண்ண தான் நெறைய விஷயம் கத்துப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். உங்கள அடுத்த லெசன்ல சந்திக்கிறேன். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வி வில் கம்ப்ளீட். ஸோ டெக்னிக்கல் டாபிக் வந்து முடிஞ்சிரும்னு நான் வந்து நெனைக்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் உங்கள அடுத்த லெசன் சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை.